டு பவானி லைஃப் ஸ்டைல். வேலை இருக்கோ இல்லையோ பசி மட்டும் கரெக்டாக எடுக்கும். நம்ம இப்போ அண்ணாச்சிக்கு பசி வந்துட்டான். எங்கள் ஃப்ரூட்கார்ட்ட போய் ஒரு பழம் தாப்பான்னு கேட்ட உடனே இந்த பழம் கொடுத்தாரு. இது நீங்கள் எவ்வளோன்னு வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள். அவர் நம்ம பழக்கத்தினால இந்த ஒரு பழம் வந்து எங்களுக்கு 20 ரூபா கொடுத்தாரு. கத்தி எதுவும் இல்லை. இங்கே இருக்கிற நாங்கள் வேலை பார்க்குற கத்தியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் துரு பிடிச்சி போய் ஆயிலோட இருக்கும். அதெல்லாம் அந்த குரங்கு அந்த கையில் பழம் கிடச்சோன்னே பிச்சு திங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பெரிய குரங்கு பிச்சு பிடுங்கி சாப்பிட்றாங்க. என்கிட்ட சொன்னார், நீயும் சாப்பிடு, சாப்பிட்டா ரத்தம் ஓட்டம் உண்டாகுன்னு. நான் சொன்னேன், நீங்களே சாப்பிடுங்கப்பா, நீங்கள் சாப்பிட்டு ரத்தம் உண்டாக்கி ஆரோக்கியமாக இருந்தால் எனக்கு பெருமை தான். தட்டு கத்தி எதுவுமே இல்லை. இது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. என் கை பழமண்டப்போ தான் வேலை பார்த்தேன், கையெல்லாம் அசிங்கமாக இருக்குது. தட்டு எதுவும் இல்லை, ஆனால் பழத்து மேலே தான் வச்சுருக்கு. நாங்கள் அப்படியே சாப்பிடல. பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து விலை அதிகம். ஆனால் எங்களுக்கு இங்கே பணக்கார் வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. நான் பிங்க் பழமாக இருக்கும்னு நினச்சேன். நான் பிங்க் இல்லை, ஒயிட் பழம் தான். ஆனால் சொல்கிறாங்க இந்த பழம்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. என்றைக்குமே நான் வந்து என் ஃபேமிலியில் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்து தான் பழக்கம். அவங்க சாப்பிட்டு நான் ரசித்து தான் எனக்கு பழக்கம். மேற்கொண்டே செய்ய அன்பு பாசமாக சொல்கிறார் சாப்பிடுன்னு. அவர் பயங்கர பசியாக இருக்கார். அவர் பசியாக இருக்கும்போது பங்கு போட்டு சாப்பிட்டா அவர் பசி வந்து பாதி தானே ஆயிரும். அதனால் ஒருத்தர் சாப்பிட்டாலும் மன திருப்தியாக சாப்பிடணும். எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பாசம் சொல்லலாமா, அதை பெருந்தன்மை சொல்லலாம் தெரில. எனக்கு அப்படியே பழகிட்டேன். பிள்ளைங்க விஷயத்துலேருந்து இவர் விஷயத்துல அப்படி தான் பழக்கம் இருக்குது. முன்ன ஒரு பொருளை விரும்பி சாப்பிடும் போது எனக்கு அந்த பொருள் பிடிக்கும், இருந்தாலுமே எனக்கு பிடிக்காது, வேண்டான்னு அவாய்ட் பண்ணிடுவேன். அது என்னன்னு தெரியல, அவங்க விரும்பி வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா, அதை வேணாலும் எடுத்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன். நீங்களும் இப்படி தானே? குடும்ப தலைவிங்க எல்லாமே அப்படி தான் போல். நமக்கெல்லாம் விட்டு கொடுத்தே வாழ்க்கை பழகியாச்சு. இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். உங்கள் ஊர்லேருந்து பழம் ஒன்று எவ்வளோன்னு சொல்லுங்கள். இது விலை அதிகம் தான். அது நம்ம ஃப்ரூட்ஸ்காரங்களுக்கு உட்காந்துருக்கார்ல, அவர் அப்பப்போ எங்களுக்கு வந்து வேலை வரும்போது நாங்களும் பார்த்து பாராமல் பணம் வாங்குவோம். அவர் வந்து பழத்தை கொடுத்துட்டு 20 ரூபா வாங்கியிருக்காரு. சட்ட பேபை மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் வந்து என்ன மாதிரி நினைப்பீங்களா, இல்லை இருக்கிறது வந்து கண்டிப்பாக பாதி கணவன் மனைவி சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் வந்து நல்லா இருக்குன்னு அவங்க சாப்பிடும் போது பங்கு போட்டு அவங்க ஆசை வந்து நிறையாது, வயிறு நிறையாது, மனம் நிறையாது அப்படின்னு விட்டு கொடுத்துருவேன். அது என்னோட பழகியே போச்சு.